ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, இந்த ஆக்கி பரந்தாமனார் எழுதின புத்தகத்திலிருந்து பிழை திருத்தம் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னது பிழை திருத்தம்? இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது அவுட் சோர்ஸு. ஓகேவா? நம்ம ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்ற ரீசன் நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. ஓகேவா? எதனால் இந்த புக்கை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், பிழை திருத்தம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஏன் இந்த புக்கில் இருக்கிறது நம்ம படிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர்க்குரு அப்படின்றதுக்கு பேச்சு வழக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்க்குரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இந்த புக்கில் இருக்கும். நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அப்போ இது எப்போ கேட்டது? குரூப் 2. சரியா? குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமு. ஓகேவா? ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 4 இதை விட டஃப்பாக தான் கேட்பான். ஆனால் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரியா? பாருங்கள், அப்போ இதுக்கு என்ன பேச்சு, இதில் என்ன பேச்சு வழக்கு வரும் அப்படின்னா வேர்க்குரு. இதுதான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பிழை இல்லாமல் இதை கரெக்டாக எழுதணும். இது பிழையாக இருக்குது. இது பிழை இல்லாமல் கரெக்டாக எழுதணும். எப்படி எழுதுவாங்கன்னா, இதுதான் அதோட திருத்தம். ஓகேவா? வேர்க்குரு இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான திருத்தமே இதுதான். ஓகேவா? வேர்க்குரு இதுதான் கரெக்டான திருத்தம். ஆனால் இதோட பேச்சு வழக்கு என்னது? வேர்க்குரு இதுதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுதான் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி. அப்போ அந்த மாதிரியான கேள்வியெலாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ வாங்க டாபிக் உள்ளே போகலாம். சரியா? அப்போ டாபிக் உள்ளே போகலாம். பாருங்கள், சேர்த்து வைத்த குப்பைன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சும்மா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். நமக்கு தேவை பிழை திருத்தம். அப்போ ஆக்கி பரந்தாமனார் அவர்கள் அவரோட புக்கில் நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதிலேயே பார்க்கலாம். சரியா? அப்போ பாருங்கள், பிழை திருத்தம். இப்போ ஃபஸ்ட்டு என்னது? வரவு செலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வரவு செலவுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன வருதுன்னா, இது பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா? இது என்னது? தப்பு. இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதக்கூடாது. இதை எப்படி எழுதணும்? வரவு செலவுன்னு எழுதணும். சிலவுன்னு எழுதக்கூடாது. சரியா? வரவு செலவுன்னு எழுதணும். சிலவுன்னு எழுதணும் அப்படின்னா என்னது? தப்பு. அப்போ இந்த இடத்துல ஒரு பிழை இருக்குது. அந்த பிழை தான் என்னது? சி வரக்கூடாது, சே வரணும். அப்போ வரவு செலவு. அடுத்து பாருங்கள், துகை. ஓகேவா? துகைன்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? தொகைன்னு எழுதணும். சரியா? தொகைனா மறைஞ்சு வரதுன்னு நம்ம பார்த்துருப்போம். 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இந்த மாதிரிலாம் என்னது? தொக்கி வருது, மறைஞ்சு வருது. ஓகேவா? அப்போ பாருங்கள், தொகைனா தொகைன்னு எழுதணும். இங்கே துகைன்னு கொடுத்துருக்கோம். அப்போ தப்பு. அடுத்து சுந்திரன் எழுதக்கூடாது. ஓகேவா? சுந்தரன் எழுதணும். ஓகேவா? அனுமனோட இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா சுந்தரன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவரை பற்றி சொல்லக்கூடிய காண்டம்னு சொல்லி சுந்தரகாண்டம் அப்படின்னு நம்ம கம்பராமாயணத்தில் ஒரு தனி காண்டமே இருக்கும். ஓகேவா? அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சுந்திரன் அப்படின்னா சுந்தரன் தான் வரும். இப்போ இது தப்பு. ஓகேவா? அப்போ இதெல்லாம் பிழையான எழுத்துக்கள். சரியா? அடுத்து பாருங்கள், சுந்தரராமன். அப்போ இதில் பாருங்கள், இந்த தீயும் தப்பு. ஓகேவா? இந்த ராவும் தப்பு. இந்த ராவா வரும் ராமனுக்கு இந்த ரா தானே வரும். ஓகேவா? அப்போ இதுவும் தப்பு. அப்போ சுந்தரராமன் அப்படின்றது சுந்தரராமன். இதுதான் கரெக்டான வேர்டு. சரியா? அடுத்து பாருங்கள், ராமநாதபுரத்துக்கு இந்த நாவாக வரும், இந்த நா தானே வரும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ராமநாதபுரம். இப்போ இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், தேவநாதன். இதில் என்ன தப்பு இருக்குது? தேவநாதன். அப்போ என்ன வரும்? தேவநாதன். இந்த நா தானே வரும். இங்கே பாருங்கள், இந்த நா பார்த்திங்கன்னா தப்பு. சரியா? அப்போ எந்த நா வரும்? இந்த நா வரும். இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சித்தரிக்கிறது. அப்போ பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க? சித்தரிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இதில் உங்களுக்கு என்ன மாற்றம் நிகழுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்போ என்ன மாற்றம் நிகழுது? சித்தரிக்கிறது. இது நல்லா எழுதி பாருங்கள். ஓகேவா? சித்தரிக்கிறது அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீ வரும், சித்திரிக்கிறது அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ இது தப்பாமா. நாம் என்ன சொல்லுவோம்? சொல்லி பார்க்கும்போது சித்தரிக்கிறது இது தனி, இது கரெக்டாக தானே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். பட் ஆனால் இது தப்பு. ஓகேவா? இதுதான் கரெக்டான வேர்டு. சித்திரிக்கிறது அதான் பார்த்திங்கன்னா கரெக்டான வேர்டு. அடுத்து பாருங்கள், எண்ணெய் அப்படின்றது பார்த்திங்கன்னா தப்பு.
ஓகேவா. என்ன வரும்? நே வரும். ஓகேவா. இதுதான் கரெக்டான வேர்டு. சரியா. அப்போ எந்த வேர்டு கரெக்டு? எண்ணெய். அப்போ சித்தரிக்கிறது அப்படின்னு வருமா? வராது. சித்திரிக்கிறது. அப்போ இந்த இடத்துல தீ வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தது அப்படின்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃப்பில் நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா. நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப்பில் கூட பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா. இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சித்தரிக்கிறது. ஓகேவா. அங்கே பாருங்கள், தீ வந்து போடல. சரியா. எங்கே? அது கரெக்டான திருத்தத்தில் தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது இந்த மாதிரி வேர்டெலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. அப்போ பிழை திருத்தத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம வந்து கரெக்டாக போட முடியும். அப்போ பாருங்கள், பிழை திருத்தம். அப்போ சித்தரிக்கிறதுன்றது தப்பு. எப்படி வரும்? சித்தரிக்கிறது தீ வரும். ஓகேவா. சித்தரிக்கிறது எண்ணெய். எண்ணெய் வரும். ஓகேவா. இந்த நெய் வரக்கூடாது. ஓகேவா. இந்த நே போட்டு அதுக்கு பக்கத்தில் தான் வரணும். எண்ணெய். அப்போ வெண்ணெய். வெண்ணெய்னா வரும் வெண்ணெய். ஓகேவா. அப்போ வெண்ணெய் ரெண்டுமே 3 சுழி தான். ஓகேவா. 3 சுழினா தான். அடுத்து பாருங்கள், விற்கப்படும். இந்த இக்கு வரக்கூடாது. இக்கு போட்டால் தப்பு. ஓகேவா. இக்கு போட்டால் தப்பு. அப்போ என்ன வரும்? விற்கப்படும். இந்த இக்கு தப்பு. அப்போ என்ன வரும்? விற்கப்படும். இதுதான் கரெக்டான வேர்டு. சரியா. அப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த சந்தி பிழைகள்லாம் வந்து எப்படி வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. சந்தி பிழைகள் இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து இலக்கண கான்செப்டே நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா. அப்போ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் படிக்க முடியும். அப்போ பாருங்கள், விற்கப்படும். அப்போ விற்கப்படும். இந்த இடத்துல இக்கு வரக்கூடாது. ஓகேவா. இக்கு வரக்கூடாது. அடுத்து பாருங்கள், உத்திரவு. உத்திரவுனா சொல்லுவோம், உத்தரவுன்னு தானே சொல்லுவோம். ஓகேவா. அப்போ உத்திரவுனா என்னது? தப்பு. ஓகேவா. இந்த வேர்டு என்னது? தப்பு. அப்போ எது சரியான வேர்டு? உத்தரவு அப்படின்றதான் சரியான வேர்டு. அடுத்து பாருங்கள், உடைமைன்னு சொல்கிறாங்க. உடைமையாக வரும். உடைமை. ஓகேவா. என்னது? உடைமை. இதுதான் கரெக்டான வேர்டு. உடைமைன்றது தப்பு. ஓகேவா. உடைமை அப்படின்றது தப்பு. எந்த வேர்டு கரெக்டு? உடைமை. அப்போ உத்திரவுன்றதும் தப்பு. என்ன வேர்டு கரெக்டு? உத்தரவு. இதுதான் கரெக்டு. அப்போ சரியான வார்த்தையை நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ பிழை திருத்தத்தில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துடணும். அப்போ உடைமைன்னு வர்றது தப்பு. ஓகேவா. என்ன தான் வரணும்? உடைமை அப்படின்றதான் கரெக்டு. உத்தரவு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. உத்திரவு அப்படின்றது தப்பு. உத்தரவு. ஓகேவா. உத்தரவு தான் கரெக்டான வேர்டு. அடுத்து பாருங்கள், நிகழம். நிகழம் கிடையாது அது. ஓகேவா. இப்போ லென்த்தாக ஒரு கோடு இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? நீளம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்படி இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிகழம் கிடையாது. நம்ம எதனா அகலம் மாதிரியே நிகழமும் வருமா அப்படின்னு தான் நம்ம டவுட் வரும். அப்படிலாம் கிடையாது. நீளம் தான் கரெக்ட். அப்போ இதுதான் நீளம். அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ நிகழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகேவா. எது கரெக்டு? நீளம். உடைமைக்கு என்ன வரும்? உடைமை. உடைமை. ஓகேவா. உடைமை. அடுத்தது உத்திரவு அப்படின்னு இருக்கும். ஓகேவா. உத்திரவுக்கு என்ன வரும்? உத்தரவு. அப்போ அதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், நிகழமுக்கு நீளம் பார்த்துட்டோம். அடுத்து பிராமணால். பிராமணால் எந்த ரா போட்டிருக்கான் பாருங்கள். அப்போ இது தப்பு. ஓகேவா. பிராமணால் கிடையாது, பிராமணர்கள். ஓகேவா. என்னது? பிராமணர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. பிராமணால் அப்படின்னா பிராமணர்கள். அடுத்தது திரேகம் கிடையாது, தேகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. திரேகம்னு போட்டாங்க அப்படின்னா தப்பாயிடும். அப்போ அதுக்கு உண்டான கரெக்டான திருத்தமான சொல் என்னது? தேகம் தான் கரெக்டு. திரேகம் அப்படின்றது பிழையான சொல். ஓகேவா. திரேகம் அப்படின்றது பிழையான சொல். அதுக்குண்டான கரெக்டான சொல் என்னது? தேகம். அதுதான் கரெக்டு. அப்போ நாகரீகம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதாவது ரீ வரக்கூடாது. என்ன தான் வரணும்? ரீ தான் கரெக்டு. சின்ன ரீ தான் கரெக்டு. பெரிய ரீ போட்டிங்கன்னா தப்பு. அப்போ பாருங்கள், நாகரீகம்னு சொல்லக்கூடாது, நாகரிகம். அதுதான் கரெக்டு. ஓகேவா. எப்படி? நாகரிகம். நாகரீகம்னு சொன்னால் என்ன ஆயிரும்? தப்பு. இது வந்து பிழை. அடுத்தது நெல் குத்துதல். நெல் குத்துதல் அப்படின்னா நெல் குற்றுதல்னு வரும். ஓகேவா. நெல் குற்றுதல்னு வரும். நெல் குத்துதல் வரக்கூடாது. நெல் குத்துதல்ன்றது தப்பு. நெல் வந்து குற்றுதல் இற்று வரும். ஓகேவா. என்ன வரும்? இற்று ரூ. இந்த இற்று ரூ வரும் நெல் குத்துதல் அப்படின்றது. ஓகேவா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா. அப்போ இது தப்பு. நாகரீகம்ன்றதும் தப்பு. நாகரிகம் இதுதான் கரெக்டு. அப்போ என்ன வரும்? நெல் குற்றுதல். இதுதான் உங்களுக்கு கரெக்டான மீனிங். நெல் குற்றுதல் இதுதான் சரியான மீனிங்கு. அடுத்தது வெயில். வெயில்னா நம்ம சொல்லுவோம் வெயில். இதுதான் கரெக்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இந்த ஈ வந்து வரவே கூடாது. ஓகேவா. இது எதுக்கு அங்கே வருது? அப்போ தப்பு தானே. அப்போ பாருங்கள், வெயில். அடுத்தது வைக்கல் கிடையாது, வைக்கோல். வைக்கல் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஓகேவா. வைக்கல் அப்படின்றது தப்பு. வைக்கோல்.
ஓகேவா, என்ன வரும், வைக்கோல். அப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ரொம்ப. ரொம்பனா அதிகமாக அப்படின்னு நம்ம நினைப்போம். ரொம்பனா அப்படி கிடையாது. ரொம்பனா நிரம்ப. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல தெரியாத, அது ரொம்பி போச்சு, வேறு ஏதாவது குடத்தை எடுத்து வைங்க. தண்ணி குடத்தை தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிட்ருப்போம், தண்ணி பிடிச்சிட்ருப்போம். ஒரு குடம் வந்து கீழே வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குடம் ரொம்பி போச்சு, அதை எடுங்க அப்படிமோ. அப்போ அது ரொம்ப அப்படின்னா நிரம்பன்னு அர்த்தம். அப்போ இதுதான் வந்து கரெக்டான வேர்டு. இது வந்து பிழையான வேர்டு. ரொம்ப அப்படின்னா நிரம்ப. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ரொப்பு. ரொப்புனா நிரப்பு. அப்போ இது தப்பு. ஓகே, இதெல்லாம் பிழையான வேர்டு. நம்ம சரியான வேர்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். நிரப்பு. ஓகேவா. அடுத்தது மேற்புறம். ஓகேவா. அப்போ மேற்புறம் பாருங்கள், எந்த ரா கொடுத்துருக்காங்க, இந்த ரா கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இந்த புறம்னா என்ன, அது ஒரு ஊர் பேரை குறிக்கிறது தான் இந்த ஊர். ஓகேவா. இந்த புறம் என்னது, ஒரு ஊர் பேரை குறிக்கிறது. இப்போ எதனால் காஞ்சிபுரம், எந்த ரா வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேவா. காஞ்சிபுரம். அப்போ இதுதான் ஒரு ஊரோட பேரை குறிக்கும் போது தான் இந்த புறம் வரும். அப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது மேற்புறம்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு இதை சொல்கிறது. ஓகேவா. மேற்புறம்னா மேல் நோக்கி சொல்கிறது. அப்போ பாருங்கள், இது என்னது, இந்த மாதிரி இடத்த குறிக்காது. மேற்புறம் பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகேவா. ஆனால் இது என்னது, ஒரு ஊரோட பேர், இது ஒரு இடம். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரோட பேர். இப்போ ரெண்டுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஓகேவா. அகம்புறம்ன்ற மீனிங் தெரிஞ்சதுனாலே இது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ மேற்புறம்ன்றது இந்த ரா வந்து பார்த்திங்கன்னா தப்பு. சரியா. அப்போ மேற்புறம்ன்றதுக்கு இதுதான் கரெக்டு. அடுத்தது சுவற்றில். சுவற்றிலாக வரும். சுவற்றில் தப்பு. ஓகேவா. எப்படி வரும், நம்ம என்ன படிச்சிருப்போம், சுவர்ன்றதுக்கு இந்த தான் படிச்சிருப்போம். யாராவது சுவருக்கு இன்று படிச்சிருப்பீங்களா, படிச்சிருக்கவே மாட்டீங்க. நான் ஈஸியாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். இறுதி எழுத்து. ஓகேவா. முதல் எழுத்து இறுதி எழுத்து, அந்த கான்செப்ட் படிச்சிருப்பீங்களா. அந்த கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா. அழகாக வந்து இதை வந்து தூக்கிடலாம். அப்போ சுவர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், சு வா இர். நீங்கள் இப்படி தான் எழுதுவீங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அதை எப்படி எழுதுறது அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், சுவற்றில்னு கொடுத்து வச்சுருக்கான். ஓகேவா. எழுதும்போது நீங்கள் எழுத்து பிழையாக இப்படி தப்பு, இப்படி எழுதவே கூடாது. ஆனால் எப்படி எழுதணும், சுவரில். இதுதான் கரெக்டாக எழுதணும். சரியா. சுவரில். அப்போ சுவர்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்போ சுவற்றில் அப்படின்னா எழுத முடியும், கிடையாது. சுவரில். இதுதான் கரெக்டான வேர்டு. அப்போ எழுத்துப்பிழை நம்மளுக்கு தெரியணும். அப்போ இதுக்கு உண்டான வேர்டு பார்த்திங்கன்னா சுவரில். இதுதான் கரெக்டு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், விநாயகர். விநாயகருக்கு எந்த நா வரும், இந்த நா வராது. ஓகேவா. விநாயகர். ஓகேவா. இந்த நா தான் வரும். ஓகேவா. நன்னகரம். பாருங்கள், விநாயகர். அப்போ இந்த நா வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அடுத்து சாமிநாதன். அதுவும் என்னது, இந்த நா வராது. எந்த நா வரும், இந்த நா தான் வரும். அப்போ விநாயகரும் சாமிநாதனும் ஒரே கான்செப்ட். ஓகேவா. அடுத்து பாருங்கள், செல்கிறார். சாரி, கேட்கிறார். கேட்கிறார் கிடையாது, கேட்கிறார்னு வரும். ஓகேவா. அதுவுமே இந்த இப்பு வரக்கூடாது. ஓகேவா. ரெண்டு மெய் எழுத்து ஒன்றா வருமா, வராது. ஓகேவா. ஒரு சில இடங்களில் வரும், ஆனால் இந்த மாதிரி இடத்துல வராது. அப்போ கேட்கிறார்னு சொல்லக்கூடாது, கேட்கிறார். இதுதான் கரெக்டு. ஓகேவா. என்னது, கேட்கிறார். இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், தொடங்கி. ஓகேவா. அப்போ இந்த இடத்துல இல்லு வரக்கூடாது, ஈக்கு வரக்கூடாது. கேட்கிறார்ன்றது தான் கரெக்டு. தொடங்கி. தொடங்கின்னா என்னது, ஸ்டார்ட் பண்ணுறதா. அப்போ தொடங்கின்னு தானே சொல்லணும், தொடங்கின்னு இருக்குது. அப்போ இது தப்பு. இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம், தொடங்கி. ஓகேவா. ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, தொடக்கம், ஆரம்பம், அதெல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ தொடங்கின்னு வரக்கூடாது, தொடங்கின்னு வரணும். அடுத்து பாருங்கள், எல்லோரும். எல்லோரும்னு சொல்லக்கூடாது, எல்லாரும். இந்த லோ என்னவா மாறணும், லாவாக மாறணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா. இந்த லோ என்னவா மாறணும், லாவாக மாறணும். அதுதான் கான்செப்ட்டு. அப்போ எல்லோரும்னு வரக்கூடாது, இது தப்பு. என்னவா மாறணும், லாவாக மாறணும். எல்லாரும். அதுதான் கான்செப்ட். அடுத்தது காட்சி அப்படின்னு கொடுத்துருவோம். அதாவது காட்சி. இதை பாருங்கள், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா. கா இச்சி. இதை தான் இந்த இச்சும் சியையும் தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இப்படி சா போட்டு இந்த சி போட்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு, சாட்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ காட்சி. காட்சி அப்படின்றது எப்படி மாறுது, காட்சி. கா இச்சி, காட்சி அப்படின்னு மாறுது. ஓகேவா. அப்போ இது முக்கியம். ஓகேவா. நீங்கள் பாடிருப்பீங்க, வேடிக்கை அப்படின்னா காட்சின்னு ஒரு பொருள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி சொல்ல அதை காட்சின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், காட்சின்னு இது வந்து தப்பு. ஓகேவா. அப்போ எதுதான் கரெக்டான வேர்டு, இந்த காட்சி அப்படின்றதான் கரெக்டான வேர்டு. அடுத்து பாருங்கள், மாட்சி அப்படின்னு இருக்கா, மாட்சி அப்படின்னு இருக்கா, இதுவும் தப்பு. ஓகேவா. இதை வந்து எப்படி எழுதுறாங்க, மாட்சி இப்படி எழுதுவாங்க. ஓகேவா. இதை தான் இந்த ரெண்டு எழுத்து தான் அப்படி எழுதியிருக்காங்க, இப்படி எழுதியிருக்காங்க, சி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா. அப்போ பாருங்கள், மாட்சி அப்படின்னா மாட்சி, இந்த இட்டு தான் கரெக்டு. ஓகேவா. இந்த இட்டு தான் கரெக்டு. மா இட் சி, மாட்சி. அதே மாதிரி கா இட் சி, காட்சி. அப்போ இது ரெண்டு தான் கரெக்டு. ஓகேவா. அப்போ இந்த இது என்னது, இது ரெண்டும் தப்பு. அப்போ இது என்னது, பிழை.
ஓகேவா? அப்போ இந்த 2 பக்கம் என்னது, இது 2ம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அதனால் இது திருத்தத்தில் கரெக்டாக இருக்குது. திருத்தம் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் திருத்தம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அருணா கொடி. அருணா கொடினா வரும், அருணா அப்படின்னா வரும், அரைநான் கொடின்னு தானே வரும். நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? குமரகுருபரரோட அந்த சாங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வெள்ளி கிண்கிணியோடு அப்படி இப்படின்ட்டு நிறைய அந்த லைன்லாம் வரும். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுருபரர் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? அதில் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தெரியும். அருணா கொடின்னு சொல்லக்கூடாது, இது தப்பு. அப்போ இந்த வேர்டே தப்பு. அரைநான் கொடி. ஓகேவா? என்னது, அரை நான் கொடி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஓகேவா? அப்போ அருணாக்கொடின்றது தப்பு. பேச்சொலகில் அருணாக்கொடின்னு நம்ம சொல்லலாம், பட் இது தப்பு, இது பிழை. திருத்தத்தில் கரெக்டாக இருக்கணும். அரை நான் கொடி. அடுத்து பாருங்கள், பதட்டம். எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது என்னது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் பேச்சு வழக்கில் பதட்டமாகுது அப்படின்னு சொல்கிறது. அப்போ கரெக்டான எழுத்து வழக்கு திருத்தம் என்னது, பதற்றம். ஓகேவா? ப த இட் ரா இம், பதற்றம். இப்போ இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், வலது பக்கம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா? இடப்பக்க சுவரில் எழுதாதே, வலது பக்க சுவரில் எழுதாதுன்னு சொல்லிட்டு வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு சொல்லிட்டு 10th ஓல்டு புக்கில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், வலது பக்கம் அப்படின்றது வலப்பக்கம், நடுவில் இப்பு வரும். ஓகேவா? நடுவில் இப்பு வரும், வலப்பக்கம். இதுதான் கரெக்டு. சரியா? அடுத்து பாருங்கள், இடது பக்கம். ஓகேவா? அப்போ இது என்ன வரும், அதே கான்செப்ட் தான். இது இடப்பக்கம். ஓகேவா? நல்லா புரியணுங்கிறதுக்காக தான்ப்பா நானுமே ஒரு தடவை எழுதுனேன். சரியா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இடது பக்கம் இடப்பக்கம், வலது பக்கம் வலப்பக்கம், பதற்றம். ஓகேவா? பதட்டம் அப்படின்னா என்னது, பதற்றம். இதுதான் சரியான வார்த்தை. அடுத்தது வெந்நீ. வெந்நீனா என்னது, சுடு தண்ணி சொல்லுவோம்ல, அது அப்படி சொல்லக்கூடாது. வெந்நீனா இந்த வெந்நீர். ஓகேவா? இந்த வெந்நீர் தான் கரெக்டு. இந்த வெந்நீர் போட்டிங்க அப்படின்னா தப்பு. எந்த வெந்நீர் கரெக்டாக வரும், வே இன் நீ இர், வெந்நீர். இதுதான் கரெக்டு. சரியா? அப்போ வெந்நீர் அப்படின்னா என்னது, இந்த இது வரக்கூடாது, இந்த இன்னி வரக்கூடாது, இந்த இதுதான் கரெக்டு. ஓகேவா? இப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஊரணி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த வெந்நியெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஊரணி. ஊரணின்னு சொல்லக்கூடாது, ஊருணின்னு சொல்லணும். ஓகேவா? ஒரு கிணத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீர் ஊறிக்கிட்டு இருந்தது அப்படின்னா அதை ஊரணின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அதை ஊருணி அப்படிங்கணும். ஓகேவா? ரூ வரும், ரா வரக்கூடாது. ரா தான் வந்தால் தப்பு. ஓகேவா? என்ன வரணும், ரூ வரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருத்தத்தில் கரெக்டான சொல்லு. ஓகேவா? ரூ நீ, ஊருணி, இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், மணிக்கோர்வை. எப்போவுமே பார்த்திங்கன்னா கோர்வைன்னு வராது, கோவை தான் வரும். அதை தான் இங்கே பாருங்கள், பிழையில் நம்ம கரெக்டாக பார்க்கலாம் பாருங்கள். மணிக்கோவை, மணிக்கோர்வை. அப்போ இது பிழையாக இருக்குது. சரியா? இது வந்து பிழையாக இருக்குது. அப்போ எது கரெக்டான வார்த்தை என்னது, அந்த இரு வரக்கூடாது. அப்போ மணிக்கோவை. ஓகேவா? மணி கோவை. அப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா? சரியான சொல்லும் மணிக்கோவை தான். இந்த இரு வரக்கூடாது, கோர்வை அப்படின்றது வரக்கூடாது. அடுத்தது பாருங்கள், பூர்த்தது. இப்போ தான் சொன்னால் அந்த இரு வரக்கூடாதுன்னு. என்னது, பூ இரு இத்ததா, பூர்த்ததா, தப்பு. எப்படி வரும், மீதி வார்த்தையெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. பூத்தது, இதுதான் கரெக்டு. ஓகேவா? இதுதான் வந்து திருத்தமான சொல். அப்போ பூர்த்ததுன்ற தப்பு. அதே கான்செப்ட் தான் பாருங்கள். அடுத்தது பாதுகாத்தான். பாதுகாத்தானா வரும், பாதுகாத்தான் தானே. அப்போ இரு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன வரும், பாதுகாத்தான். இதுதான் கரெக்டான வேர்டு. சரியா? அப்போ இதுதான் என்னது, திருத்தம் பண்ணி கரெக்டான வேர்டு. இது தப்பு, இது பிழையாக இருக்குது. பூர்த்ததும் வந்து பார்த்திங்கன்னா பிழை. பூத்தது அப்படின்றதான் என்னது, சரியான வேர்டு. அடுத்தது எந்தன். அப்போ எந்தன்னா என்ன அர்த்தம், என்றன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்றன். அப்போ நல்லா பாருங்கள், என்றன். அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தன் அப்படின்னா என்னது, என்றன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கேட்டுவிட்டு போயிடுவோம். ஓகேவா? நாம் வந்து அங்கே போய் முழிச்சிட்டு உட்காந்துருக்கூடாது. அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போயிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ எந்தன் அப்படின்னா என்றன் அப்படின்னு வரும். சரியா? இப்போ இதுதான் கரெக்டான வேர்டு. அடுத்து பாருங்கள், உந்தன். அப்போ எந்தன்னா என்றன்னு தெரியுது. ஓகேவா? என்னது எந்தன் அப்படின்னா பாருங்கள் எழுதுகிறேன். எந்தன் அப்படின்னா என்றன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ உந்தன் அப்படின்னா என்ன வரும், உன்றனா. அதே கான்செப்ட் தான். ஓகேவா? உந்தன் அப்படின்னா என்ன வரும், உன்றன். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாளி. நாளி அப்படின்னு இருக்கா, நாளின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து என்ன சொல்லணும், கரெக்டான வழக்கில் திருத்தத்தில் நாளிகைன்னு சொல்லணும்.
ஓகேவா? அந்த காலத்திலலாம் நாளிகை கணக்குப்படி தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ நாளி அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் அந்த பாட்டில். ஓகேவா? பாடல் வரியில் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாளின்னு எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அது வந்து பிழையாக இருக்குதுன்னு அர்த்தம். கூட ஒரு கை போட்டிங்கன்னா தான் அதுதான் வந்து என்னது கரெக்டாக இது. அப்போ நாளிகை. ஓகேவா? அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். அந்த இடத்துல கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேவா? அப்போ என்ன அது நாளிகை. ஓகேவா? அப்போ அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ பாருங்கள், நாளி நாளிகை. அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அருவருப்பு. அப்போ என்னது அருவருப்பு. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் என்ன மாறி இருக்குன்னு. இந்த ரூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடாது. ஓகேவா? இது வந்து என்னென்னா வெறுப்பாக போகிறது. ஓகேவா? என்ன போகிறது வெறுப்பாக போகிறது. அப்போ இதுதான் கரெக்டான வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்த புக்கில் நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ பாருங்கள், அருவருப்பு அருவெறுப்பு அப்படின்றாங்க. அந்த வேவும் வரக்கூடாது, அந்த ரூவும் வரக்கூடாது. அருவெறுப்புன்னு முன்னே வரவே கூடாது. அரு வறுப்பு அப்படி தான் வரணும். ஓகேவா? ஆ ரு வா ரு இப்பு அருவறுப்பு இதுதான் கரெக்டு. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கான் அருவெறுப்புன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னது அந்த வேவும் வரக்கூடாது, அந்த ரூவும் வரக்கூடாது. ரெண்டுமே தவறான இதாக இருக்குது. ஓகேவா? தவறான அந்த எழுத்துக்களாக இருக்குது. அப்போ அதை மாற்றணும். அதை மாற்றினா தான் என்னது திருத்தம். ஆ ரு வா ரு இப்பு அருவறுப்பு. இப்போ இதுதான் கரெக்டான வேர்டு. ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மென்மேல். மென்மேல் கிடையாது, மென்மேல் கிடையாது, மேன்மேல். ஓகேவா? இந்த மென் அப்படின்னா உங்களுக்கு மென்மைன்னு ஒரு மீனிங் வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாகி போயிடும் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ இது தப்பு. எது கரெக்டு மேன்மேல். ஓகேவா? இதுதான் கரெக்டு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. இது வந்து ரொம்ப 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 தப்பு. அப்போ திருத்தம் என்ன வார்த்தை மேன்மேல்ன்றது தான் கரெக்டு. இங்கேயே அருவெறுப்புன்னு கொடுத்துருக்கான். அருவெறுப்பு கிடையாது, அருவறுப்பு. ஓகேவா? அதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாளி கிடையாது, நாளிகை அப்படின்றது தான் கரெக்டு. அடுத்தது ஒருவல். ஒருவல் கிடையாது. ஓகேவா? ஒருவல் கிடையாது. நீங்கள் வந்து சொல்லுவீங்க, இல்லை இது வந்து பெண்பால் வினைமுற்று விகுதியில் மாதிரி தானே இருக்குது ஒருவல் அப்படின்னா. அப்போ இல்லு வந்து வருந்தானே, ஆள்லாம் வந்து வருந்தானே, அப்போ ஒருவல் அல் வருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது தப்பு. ஓகேவா? அதை வந்து எப்படி எழுதணும் ஒருத்தி அப்படின்னு தான் நம்ம எழுதணும். இதுதான் கரெக்டு. சரியா? ஏன்னா அது முக்கியம் நம்மளுக்கு, அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ ஒருத்தி அப்படின்றது கரெக்டு, ஒருவல்ன்றது தப்பு. அப்போ திருத்தும் போதே நம்ம வந்து வார்த்தையை வந்து கரெக்டாக திருத்திடணும். அப்போ ஒருவல் அப்படின்னா தப்பு. அந்த வார்த்தை எப்படி வரும் ஒருத்தி அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள் ஆட்சி. நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் என்னது, அதாவது மாட்சி. மாட்சி அப்படின்னா மாட்சி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதே மாதிரி என்ன பார்த்தோம் காட்சி அப்படின்னா காட்சின்னு பார்த்தோம். காட்சின்னு பார்த்தோம். அப்போ இதே மாதிரியே தான் இப்போ என்ன வந்திருக்கு ஆட்சின்னு வந்திருக்கு. ஓகேவா? இதை இப்படி ஆட்சின்னு எழுதுறதுக்கு பதிலாக தான் இங்கே எப்படி கொடுத்துருக்கான் இப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆட்சி அப்படின்றது ஆட்சி. அதே மாதிரி தான் காட்சி கான்செப்டே தான். ஓகேவா? அப்போ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் சமையல். சமையல். ஓகேவா? அப்போ என்ன வரணும் சமையல் அப்படின்னு வரணும். ஓகேவா? நீங்கள் முதல் போலி இடைப்போலி கடைப்போலி படிச்சிருக்கீங்களா? அதில் இது இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாதிரி தான். அப்போ இதெல்லாம் வந்து இடைப்போலி. ஓகேவா? அப்போ இது என்ன வரும் சமையல் அப்படின்றது தப்பு. இது வந்து பிழையாக இருக்குது. அப்போ சமையல் அப்படின்னு மை விகுதி வரணும். ஓகேவா? மை வரணும். அதுக்காக இது பண்புத்தொகை அப்படிங்கிறீங்கன்னா அது பண்புத்தொகை வராது. சரியா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சமையல் அதான் கரெக்டு. அடுத்தது கைத்தறி. தறின்றதுக்கு முன்ன எந்த ரீ வருமா? இதுவே நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த ரீ வருமா? வராது. எந்த ரீ வரும்? இந்த ரீ தான் வரும் கைத்தறிக்கு. ஓகேவா? அப்போ இது தப்பு. அப்போ இந்த கைத்தறி தப்பு. இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க. சரியா? இப்போ கைத்தறி அப்படின்றது இது தப்பு. எந்த ரீ வரும்? இந்த ரீக்கு பதிலாக இந்த ரீ தான் வரும். ஓகேவா? அப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா? என்னது இந்த கைத்தறின்றது தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள் 300. இதை இப்படியே எழுதுவாங்க. 300ன்னு வர கான்செப்ட்டுக்கு வேணால் இப்படி எழுதுவாங்க. 300ன்றதுக்கு இப்படியே எழுதுவாங்க. இது தப்பு தானே? ஓகேவா? இப்போ முன்னுரை அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? முன்னுரை அப்படின்னா தான் இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? பட் ஆனால் இங்கே வந்து 300ன்னு கூட்டிருக்காங்க. ஓகேவா? 300ன்னு கூட்டிருக்காங்க. எப்படி 3 கூட்டல் 100. அப்போ 300 இதுதான் கரெக்டான வேர்டு. நம்ம வந்து ரா இளங்குமரனார் சாரோட தமிழ் சொல்லோலம் புத்தகத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 413 வகையில் வந்து பிரித்தெழுதுக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம 2 வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள் அதில். ஓகேவா? அதில் இந்த 300லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? 3 கூட்டல் 100 300 இதுதான் கரெக்ட். ஓகேவா? அப்போ இது தப்பு. ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பாருங்கள் 500. இதுவும் தப்பு. அதே கான்செப்ட் தான். என்ன வருது 5 கூட்டல் 100.
எப்படி வரும்? 500. அப்போ அந்த கான்செப்ட் படி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், 500ன்றது இதுதான் கரெக்ட். அப்போ இது தப்பு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சம்பந்தர். சம்பந்தர் கிடையாது. ஓகேவா? சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அப்போ என்ன என்ன பேச்சொலகில் வருது? நீங்கள் திருஞான சம்பந்தர் பேர் பார்த்துருந்தீங்கனால நீங்கள் இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். ஓகேவா? திருஞான சம்பந்தர். ஓகேவா? அப்போ பாருங்கள், சம்பந்தராக வருது, வராது, சம்பந்தர். அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ இது தப்பு. சரியா? அடுத்தது பத்மநாபன். பாருங்கள், பார்த்தோன்னே எடுத்துடலாம். இந்த நா வருமா? வராது, தப்பு. அப்போ எந்த நா வரும்? இந்த நா தானே வரும் பத்மநாபன் அப்படின்றதுக்கு. அப்போ இதுதான் சரி. இப்போ இது தப்பு. ஈஸியாக எடுத்தாச்சா? அடுத்து பாருங்கள், வல்லுனர். வல்லுனருக்கு இதுவாக வரும்? நம்ம பார்த்தீங்கன்னா பழைய வீடியோலேயே சொல்லியிருப்போம். நிபுணர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பு நா இர், நிபுணர்னு சொல்லுவாங்க. வட சொல்ல நிபுணர்னால் நம்ம இதில் என்ன அர்த்தம்? வல்லுனர்னு அர்த்தம். ஓகே, நம்ம தமிழ் சொல்ல வல்லுனர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த நா வரணும்? இந்த நா வரணும். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா? இந்த நா கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. சரியா? அப்போ என்ன வரணும்? இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ வல்லுனர். அடுத்து பாருங்கள், கலிகூறுங்கள். கலிகூறுங்கள் அப்படின்னா பாருங்கள், இதில் எந்த ரூ கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து கூறுங்கள் அப்படின்னா வேறு மீனிங் போயிடும். ஓகேவா? கூறுங்கள் அப்படின்னா எதையா ஒன்று வந்து சொல்கிறது, எதையா வந்து மற்றவங்கக்கிட்ட எதையா வந்து இப்போ மற்றவங்ககிட்டேருந்து நாம் கேட்குறது. இப்போ எதாவது கூறுங்கள் அப்படின்னா எங்கள் முன்னாடி இருக்கிறவன்ட்ட நான் சொல்கிறது கூறுங்கள். அப்போ எதாவது நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ களி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகிழ்ச்சி. ஓகேவா? மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சியை கூறுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த ரூ வந்து பார்த்திங்கன்னா தப்பு. இப்போ இந்த ரூ தான் கரெக்டு. ஓகேவா? கூர் அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். ஓகேவா? கூர் அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கலிகூறுங்கள். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கலிகூறுங்கள் அப்படின்றது இது தப்பு. இதுதான் கரெக்டு. ஒரு சிலர் வந்து இந்த ரூவை பார்த்தோன்னே அடிச்சிருவாங்க. ஐயோ இதுதான் கரெக்டு அப்படின்னு நினச்சி இதை அடிச்சிருவாங்க. பட் ஆனால் இது தப்பு. ஓகேவா? இதுதான் கரெக்டு. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அமக்களம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமர்க்களம். நடுவில் இர்றையே காணும். ஓகேவா? நடுவில் இர்றையே காணும். அப்போ அமர்க்களம் இதுதான் கரெக்டு. ஓகேவா? அமர் கூட்டல் களம். இதை இப்படி தானே எழுதுவீங்க. அமர் கூட்டல் களம். இயல்பினும் விதியினும் நின்று கா ச த ப மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி படிச்சிருப்பீங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இக்கு வந்துடும். அதான் அமர்க்களம். அதுக்குண்டான இன எழுத்து அப்படியே வந்துடுது. ஓகேவா? அதே எழுத்து. அடுத்து பாருங்கள், இந்நாளில். இந்நாளில். அப்போ அதே கான்செப்ட் தான். 5 கூட்டல் 100 500 அப்படின்னு படித்தோமா? 3 கூட்டல் 100 300ன்னு படித்தோமா? அப்போ இந்நாளில். அப்போ எந்த இன்னு வரணும்? இங்கே இந்த வரணும். அப்போ இங்கே எந்த நா வரணும்? இந்த நா வரணும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இதை எப்படி எழுதுகிறாங்கன்னா இந்த கூட்டல் நாளில், இந்நாளில். ஓகேவா? அப்போ எது வரும்? இந்நாளில். இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தகுந்தாப்போல். தகுந்தாப்போல்னா வருது தகுந்தாற்போல். அப்போ பாருங்கள் என்ன வருது? தகுந்தாற்போல். நடுவில் இப்பு வரக்கூடாது. ஓகேவா? நடுவில் இப்பு வரக்கூடாது. அப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா? நடுவில் இப்பு போட்டிங்க அப்படின்னா தப்பாகி போயிடும், அதுவும் பிழையாகி போயிடும். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு பிழையாக தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, தகுந்தா போல்னு. ஓகேவா? அப்போ நம்ம இரு மட்டும் போட்டால் போதும். கூட வந்து இப்பு போட்டிங்க அப்படின்னா அது தப்பாயிரும். அப்போ பார்த்துக்கோங்க, தகுந்தார் போல். அப்போ இதுதான் கரெக்டு. சரியா? இப்போ இந்த மாதிரியான வேர்டெலாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அமக்களம் வராது, அமர்க்களம். இந்நாளில், இந்நாளில். அப்போ இந்த இன்னு வரணும். அடுத்தது தகுந்தார் போல். இங்கே தகுந்தா போல்னு மட்டும் கொடுத்துருப்பான், இர்ரை காணும். ஓகேவா? இங்கே இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கான். அப்போ இரு மட்டும்தான் நம்மளுக்கு வரும். தகுந்தார் போல் அது மட்டும்தான் வரும். அடுத்தது சோம்பேறி. சோம்பேறிக்கு எந்த ரீ போட்டிருக்கான் பாருங்கள், இதுவாக வரும். பேரிக்காய்க்கு தானே அந்த ரீ வரும். அப்போ இது தப்பு இல்லை. அப்போ சோம்பேறி இதுதான் கரெக்டு. ஓகேவா? சோம்பேறி. அடுத்து பாருங்கள், மேனாடு. மேனாடுன்றது இப்படி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி எழுதுகிறாங்கன்னா மேனாடு இப்படி எழுதுகிறாங்க. ஓகேவா? மே நாடு. சாரி, இது மாற்றி எழுதிட்டேன் பாருங்கள். மேனாடு. ஓகேவா? மேனாடு. இதை தான் எப்படி எழுதுவாங்கன்னா மேல் கூட்டல் நாடு, மேனாடு. ஓகேவா? லகர லகர ஈற்று புணர்ச்சி படிச்சிங்க அப்படின்னா இதுக்கு உண்டான கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள், மேனாடுன்றது என்ன? அது இது தப்பு. அப்போ எது கரெக்டு? மேனாடுன்றது தான் கரெக்டு. நீங்கள் இன்னொன்று படிச்சிருப்பீங்க, சோழநாடு. இதுதான் எப்படி வந்து வரும்? சோநாடுன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ இதுதான், இதே கான்செப்ட் தான். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேனாடு அப்படின்னா மேனாடு இந்த நா தான் வரணும். இதுக்கு என்ன அர்த்தம்? மேல் கூட்டல் நாடு.
அதுதான் மேல்நாடு. ஓகேவா, மேநாடு. அடுத்து பாருங்கள், கிழங்கு வறுவல். வறுவலை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரூபா வரும் வறுவலுக்கு, இந்த ரூ தான் வரும். ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், வறுவல் இந்த ரூ தானே வரும். அப்போ இதை பார்த்தோன்னே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், கொஸ்டினை பார்த்தோன்னே எடுத்துடலாம். கிழங்கு வறுவல், இந்த இந்த வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா, இப்போ இது கரெக்டு, கிழங்கு வறுவல். அடுத்தது துருநீர். துருநீர் என்ன சொல்லுவீங்க, திருநீர்னு தானே சொல்லுவீங்க. அது இல்லாமல் ரூ பாருங்கள், இந்த ரூ போட்டு வச்சுருக்கான், இதுவாக வரும். திருநீருக்கு இந்த ரீ தானே வரும். ஓகேவா, அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ இந்த ரூ வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அதே மாதிரி தூ வரக்கூடாது, தீ தான் வரணும். ஓகேவா, திருநீர் அப்படின்னு சொல்லணும். சரியா, அப்போ தி ரூ நீ ரூ, திருநீர், இதுதான் கரெக்டான வார்த்தை. இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா, இப்போ அடுத்து பாருங்கள், நாட்டுப்புறம். இந்த இந்த ராவா வரும் உங்களுக்கு. இதை பார்த்தோன்னே எழுதலாம். இது என்னது, இது வந்து ஒரு ஊரோட பெயர். ஓகேவா, இது வந்து ஒரு ஊரோட பெயர். நம்ம முன்ன தான் பார்த்தோம், காஞ்சிபுரம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ தப்பு, இந்த ரா வரவே கூடாது. அப்போ என்ன வரும், நாட்டுப்புறம்ன்றதுக்கு இதுதான் கரெக்டு, இந்த ரா தான் வரணும். இந்த ஒரு சின்ன சின்ன எலிமினேட் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. சரியா, அப்போ பாருங்கள், நாட்டுப்புறம்ன்றதுல இந்த ரா வரக்கூடாது, தப்பு. அப்போ எந்த ரா தான் வரணும், இந்த ரா வந்தால் தான் கரெக்டு. சரியா, அடுத்து பாருங்கள், எல்லை. எல்லை எல்கைன்னு கொடுத்து வச்சுருக்கான். அப்போ இது தப்பு, எல்கை கிடையாது, எல்லை அப்படின்றதான் கரெக்டு. சரியா, சரியான வார்த்தையே என்னது, எல்லை. அப்போ எல்கை அப்படின்னு சொன்னால் அது தப்பு. சரியா, அப்போ என்ன சரியான வார்த்தை, அப்போ என்ன, எல்லை அப்படின்றதான் கரெக்டு, எல்கை அப்படின்றது தப்பு. அடுத்தது அருகாமை அப்படின்னு கொடுத்துருக்கான். அருகாமைனா என்னது, அருகாமை அப்படின்னு இருக்கான். அப்போ அது எதிர்ச்சொல் மாதிரி தானே வருது. அப்போ அருகில் அப்படின்றது தான் கரெக்டு. ஓகேவா, அருகாமை அப்படின்னா அருகில் அப்படின்றது தான் கரெக்டாக எழுதணும். இப்போ அருகாமைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு, இதெல்லாம் வந்து தவறான சொல்லு. ஓகேவா, அப்போ அது எப்படி கரெக்டாக எழுதணும், அருகில், அதுதான் வந்து கரெக்டு. இதை பார்க்கும்போது எதிர்ச்சொல் மாதிரி தெரியும். ஓகேவா, அப்போ அருகாமைன்ற வேர்டே தப்பு, அருகில்ன்ற வேர்டு தான் கரெக்டு. சரியா, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் பிழை, இதெல்லாம் பிழையாக கொடுத்துருக்கான். எல்கை அப்படின்றது பிழை. நம்ம தமிழில் வந்து எழுதும்போது எப்படி எழுதணும், எல்லை அப்படின்னு தான் எழுதணும். எல்கை அப்படின்னா எல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, அடுத்து பாருங்கள், அருகாமை அருகில், இது பார்த்தாச்சு. அடுத்து வேர்க்குரு, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தான். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் படி கேட்கல. அவன் என்ன கேட்டுட்டான், பேச்சு வழக்கெல்லாம் கேட்டுட்டான். ஓகேவா, அவன் வந்து என்ன கேட்டான், பேச்சு வழக்கெல்லாம் கேட்டான். பேச்சு வழக்கில் நாம் என்ன சொல்லுவோம், வேர்க்குரு அப்படின்றத வேர்க்குரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதை தான் அவன் ஆன்சராக கொடுத்துருந்தான். ஓகேவா, இதை தான் அவன் வந்து ஆன்சராக கொடுத்துருந்தான். பட் ஆனால் கரெக்டாக பிழை இல்லாமல் எழுதணுன்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா இதுதான் கரெக்ட், இதுதான் பிழை இல்லாமல் எழுதுறது. ஓகேவா, இதுதான் பிழை இல்லாமல் எழுதுறது. பட் அவங்க வந்து பேச்சு மொழியில் கேட்டிருந்தாங்க. அப்போ பேச்சு மொழியில் இதை எப்படி எழுதுவாங்கன்னா வேர்க்குரு அப்படின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, வேர்க்குரு அப்படின்னு எழுதுவாங்க. அந்த இக்கை வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது பேச்சு மொழி. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிழை இல்லாமல் எழுதுறது. அப்போ திருத்தம், இது வந்து பிழை இல்லாமல் கரெக்டாக எழுதுறது திருத்தம். அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்குரு. நடுவில் பாருங்கள், இக்கு வந்திருக்கா, அதே இக்கு இங்கேயும் வந்திருக்கா. ஆனால் இங்கே என்ன, அது இந்த ரூவா வரும். இந்த ரூ ஒரு பெயரை குறிக்கிறது. குரு அப்படின்னா அது ஒரு பெயர். குரு தட்சிணாமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, குரு பகவான் அப்படின்றாங்களா. அப்போ இது வந்து பெயரை குறிக்கிறது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. எந்த ரூ வரும், இந்த ரூ தான் வரணும். ஓகேவா, இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ வேர்க்குரு. அடுத்தது கடைசி கடாசி, அது ஒன்றும் கிடையாது. கடைசி கடாசி அப்படின்றது கடைசி அப்படின்னு அர்த்தம். அதாவது இறுதி, இறுதின்னு சொல்லலாம். ஓகேவா, கடைசி கடாசி அப்படின்றது இறுதியில் சொல்லலாம். ஓகேவா, இறுதின்னு ஒரு மீனிங் வரும், அதுதான் கடைசி அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ எழுத்து மொழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு திருத்தமானது இது கடைசின்றது தான் கரெக்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிழையாக கொடுத்துருக்காங்க. கடாசி கடைசி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிழையாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அப்போ இந்த கடாசிக்கு பார்த்திங்கன்னா பொருள் இன்னொரு மீனிங் கூட வரும். இப்போ நீங்கள் எதையாவது ஃபோனு நீங்கள் எதாவது கையில் வச்சுருக்கீங்க, திடீர்னு உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா திட்டாங்க, அந்த ஃபோன் எடுத்து கடாசுறான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கடாசிடுறீங்க. அப்போ அதுவும் ஒரு மீனிங் இருக்குது. மீனிங் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நிறைய மீனிங் இருக்குது. சரியா, அப்போ கடாசின்றது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. ஓகேவா, இது வந்து என்னது, பிழையாக இருக்குது. கடைசின்றதும் பிழையாக இருக்குது. நமக்கு என்ன தான் கரெக்டு, கடைசி அப்படின்ற வார்த்தை தான் வந்து கரெக்டான திருத்தமான வார்த்தை. அடுத்தது மாநிலம். மாநிலமுக்கு இந்த நீயா வரும், பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, மாநிலம்ட்டு இதை தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து புட்டு. பாருங்கள், புட்டுன்னு சொல்லக்கூடாது, பிட்டுன்னு சொல்லணும். ஓகேவா, நம்ம புண்ணாக்குன்னு படிப்போம். ஓகேவா, புண்ணாக்கு அப்படின்னு படிப்போம், அதை வந்து பின்னாக்குன்னு எழுதணும். ஓகேவா, பின்னாக்கு அப்படின்னு எழுதணும். அப்போ அந்த கான்செப்ட் படி தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க புட்டு பிட்டு. ஓகேவா, அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இளமை. இளமைனா வரும், நல்லா நல்லா இது பண்ணுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். லையாக வரும்,
இளமை தானே வரும், இளமை தானே கரெக்டு. இளமை, இளமை தான் கரெக்டு. இந்த மாதிரி சொல்ல நீங்கள் பார்த்தவொடனே எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பழைய. பழைய பழையன்ற வார்த்தை தான் கரெக்டாக? தப்பு. எப்படி வரும்? லை ய, பழைய. புதிய, புதிய. இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இதுதான் கரெக்டான வேர்டு. இது தப்பு. இது எல்லாமே திருத்தமாக இருக்குது. இதெல்லாமே நாம் திருத்தம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாமே என்னது? இதெல்லாம் பிழையாக இருக்குது. அடுத்தது குறுத்தெரு. பாருங்கள், சாரி, குறுக்குத்தெரு. குறுக்குத்தெரு, அது என்ன குறுக்குத்தெரு? குறுக்குத்தெருன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் சந்துக்குள்ளே பூந்து போகிறது குறுக்குத்தெரு, அந்த இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு குறுக்குத்தெரு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த பாருங்கள், பாருங்கள் எந்த போட்டிருக்கான்? பெயரை குறிக்கிறதுக்கு போட்டிருக்கான். ஓகேவா? பெயரை குறிக்கிறதுக்கு போட்டிருக்கான். அப்போ தப்பு. ஓகேவா? இது வந்து என்னது? தப்பு. குறுக்குத்தெரு அப்படின்றது இந்த தான் வரணும். ஓகேவா? குறுகணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், குறுக்குத்தெரு. ஓகேவா? என்னது? குறுக்குத்தெரு. இதுதான் கரெக்டு. இப்போ வேறு தான் மாற்றம் இருக்கா? இங்கே வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ஒரே ஒரு தான். ஓகே, இது பெயர் சொல். இப்போ தப்பு இது. சரியா? இப்போ குறுக்குத்தெரு இதுதான் கரெக்டு. அப்போ வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், பயிறு. பயிறு சொல்லக்கூடாது, இது தப்பு. ஆனால் நாம் பயன்படுத்துகிறதே பார்த்தீங்கன்னா பயிறு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்குமே பயிறு தான் பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் கரெக்டான திருத்தமான வார்த்தை என்ன அப்படின்னா பயருன்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்கள், வயருன்னு இருக்கும். வயருன்னு எழுதக்கூடாது, வயிறு. இதுதான் கரெக்டு. ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கீழே இருக்கிறது. இப்போ நம்ம நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ராங்காக படிக்கணும். பயிறுன்னு எழுதக்கூடாது நம்ம. ஆனால் இன்னமுமே என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? பயிறு வகைகள். இப்படி தான் வந்து கடையிலே பார்த்தீங்க அப்படின்னாலும் எழுதி போட்டிருப்பாங்க, பயிறு வகைகள் அப்படின்ட்டு எழுதி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இது தப்பு. பயிருன்றது எப்படி வரணும்? பயறு அப்படின்னு வரணும். அதே மாதிரி வயறு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? என்னோடய வயறு இது அப்படின்னு சொல்லக்கூடாது. வயிறு, வயிறு, வயிறு. அப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இனி இருவகையாக எழுதும் சொற்கள் உண்டு, அவற்றை இருவகையாகவும் எழுதலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு 7 லெட்டர் வந்து 7 வார்த்தைகள் 7 சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7 சொற்களையுமே 2 டைப்லையுமே எழுதலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 டைப்லையுமே எழுதிக்கலாம். அது எது எழுதுனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் 2 டைப்லையுமே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 2 டைப்லையுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுறுசுறுப்பு. அப்போ பாருங்கள், சுறுசுறுப்புனா இதை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாமா? ஓகேவா? நான் சொல்லலை, இந்த புக்கோட ஆத்தர் ஆக்கி பரந்தாமன் ஐயா அவர்கள் வந்து சொல்கிறார். ஓகேவா? அப்போ வியர்வை, வேர்வை. கோவில், கோயில். யாண்டு, ஆண்டு. யார், ஆர். இதெல்லாம் வந்து என்ன? அது யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே யாரோ ஒருத்தன் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி தான் வரும். அப்போ ஆர் அப்படின்றது என்ன வரும்? ஆண்பால் வினைமுற்று விகுதியெலாம் வந்துடும். ஓகேவா? ஆண், ஆண் அப்படின்னா என்னது? ஆண். ஓகேவா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து வினைமுற்று விகுதி. அதே மாதிரி ஆர் அப்படின்றது என்னது? வினைமுற்று விகுதி. ஓகேவா? பலர்பால் வினைமுற்று விகுதி, அதில் வரும் இந்த ஆறு. ஓகேவா? இந்த ஆறு எதில் வரும்? பலர்பால் வினைமுற்று விகுதி, அதில் வரும். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கணும். ஓகேவா? பலர்பால் வினைமுற்று விகுதியில் வரும். அடுத்தது யாரு. யாருன்றதான் எப்படி இப்போலாம் எழுதிட்டு இருக்காங்க? ஆறுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆறுனா இது ஒரு நம்பரும் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீர் நிறைந்த ஒரு பகுதி, அதையும் ஆறுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அப்போ யார் அப்படின்றது ஆறுன்றது தான் வந்து எழுதிட்டு இருக்காங்களாம். இப்போ அதான் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து யானை. யானைன்னு தான் என்ன எழுதுகிறாங்க? ஆணைன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? யானை அப்படின்றத ஆணைன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 விதமான வேர்டுமே இதை 2 வகையிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த புக்கோட ஆசிரியர் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவே அவ்வளோதான். இதில் வந்து இன்னும் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா வந்து பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பாருங்கள், கற்பூரம், கற்பூரம். கருப்பு, கருப்பு. சிவப்பு, சிகப்பு. குடல், குடர். மதில், மதில். செதில், செதில். ஐயர், ஐயர். ஔவையார், ஔவையார். முறிந்தது, முறிந்தது. வறட்சி, வறட்சி. அக்கறை, அக்கறை. சில்லறை, சில்லறை. நிலையம், நிலையம் ஆகியவை இவ்விரட்டை முறையில் எழுதப்படுவனவற்றுள் எது திருத்தமானது என்னும் ஐயம் ஏற்படுவது இயல்பு. இப்போ இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு வந்து மனக்குழப்பங்கள் வர்றது வந்து இயல்பு தான். அது கண்டிப்பாக மனக்குழப்பம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த கற்பூரம், கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாகவுமே எழுதலாம் அப்படின்றாங்க.
ஓகேவா. ஆனால் அதில் கருப்பு அப்படின்றது நம்மளுக்கு மீனிங் தெரியணும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த பேஜை நம்ம பார்க்குறது. ஓகேவா. அப்போ கற்பூரத்தில் இருக்கக்கூடிய கருப்புக்கும் இந்த கற்பூரத்தில் இருக்கக்கூடிய கருப்புக்கும் என்ன மீனிங் தெரியணும். இப்போ இந்த கருப்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டு வச்சாங்கன்னா நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கருப்பு இதுக்கு வந்து என்ன பொருள் கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கூடாது. அப்போ இந்த கருப்பு அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு மீனிங் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இந்த கருப்புன்னா என்ன அர்த்தம்? பஞ்சம்னு அர்த்தம். ஓகேவா. என்ன அர்த்தம்? பஞ்சம். சரியா. அடுத்தது இந்த கருப்புனா இது ஒரு கலரு. என்னது? இது வந்து ஒரு கலரு, நிறம், கருமை நிறம், கருப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இது. அப்போ கருப்பு அப்படின்னா பஞ்சம், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கருப்பு அப்படின்னா கருமை நிறம். ஓகேவா. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பேஜையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப்பில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கண்டு களி கூறுங்கள் அப்படின்னு பார்த்தோம். முன்ன ஒன்று பார்த்தோமா? அது பாருங்கள், களி அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி அப்படின்னு தெரியும். அப்போ மகிழ்ச்சி. கூர் அப்படின்னா என்னது? மிகுதின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. கூர் அப்படின்னா என்னது? மிகுதி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொற்றொடர் படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. அப்போ கூர் அப்படின்னா மிகுதி. அப்போ அதை தான் சொல்கிறாங்க. களி கூறுங்கள்னா இந்த வார்த்தை தான் கரெக்டு. சரியா. நம்ம முன்னாடியே பார்த்தோம். கா லி கூறுங்கள் இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. பட் இந்த ரூ போட்டிங்கன்னா என்னது? இது தப்பு, தவறு. சரியா. அப்போ களி கூறுங்கள்னா என்னது? இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஓகேவா. இதுதான் கரெக்டாக அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ கூறுதல் அப்படின்னா மிகுதல். ஓகேவா. கூறுதல்னா மிகுதல். கூறுதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். சொல்லுதல் என்பது பொருள். அப்போ புறம் என்பது ஊர் என பொருள்படும். அப்போ புறம்னா என்னது? ஏதோ ஒரு ஊர் பெயரை குறிக்குது. நம்ம என்ன இதுதான் பார்த்தோம். அப்போ இந்த புறம் வந்து போடக்கூடாது, தப்பு. நாட்டுப்புறமுக்கு எந்த ரா வரும்? இந்த ரா தான் வரும். ஓகேவா. இதுதான் கரெக்டு. அப்போ புறம் என்பது பக்கம் என்று பொருள். அப்போ மேல்புறம்னு நம்ம படித்தோம். ஓகேவா. அப்போ மேற்புறம் இப்படி கொடுத்து வச்சுருந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா வருமா? இது வராது, தப்பு. இது பேரில் ஒரு ஊர் கிடையாது. அப்போ எந்த ரா வரும்? அப்போ மேற் புறம் இந்த ரா தான் வரும். ஓகேவா. இதான் என்னது? ஒரு பக்கத்தை குறிக்கிறது. ஓகேவா. அப்போ மேல் பக்கம் அதான் மேற்புறம் அப்படின்றது. ஓகேவா. இந்த புறம்னா என்னது? பக்கம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த புறம்னா என்னது? பக்கம். அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், எல்கை என்பது தவறு. அதே மாதிரி அருகாமை என்பது பிழையானது. அப்போ இந்த எல்கை அப்படின்றது என்னவா வரும்? இது தப்பு. அப்போ என்ன வரும்? எல்லை. ஓகேவா. அப்போ இந்த மாதிரியான மீனிங் தான் நம்ம உள்ளே பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகேவா. அப்போ அருகாமை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அருகில் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா. என்ன சொல்லணும்? அருகில் அப்படின்றது தான் கரெக்டு. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். பாருங்கள், சோம்பேறின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா. இந்த ரியா வரும், இந்த ரீ தானே வரும். அப்போ இது தப்பு. மேநாடு இந்த நாவா வரும், வராது. நம்ம என்ன பார்த்தோம்? மேநாடு இந்த நாடு தான் பார்த்தோம். அப்போ இது தப்பு. நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இங்கே பாருங்கள், களி கூறுங்கள் இந்த ரூ வராது. எந்த ரூ வரும்? இந்த ரூ தான் வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த பிழை திருத்தம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகேவா. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ நீங்கள் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு கொஸ்டின், ஓகேவா, எந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டு விட்டான்னு வைங்க, உங்களுக்கு வம்பாகி போயிடும். ஓகேவா. இப்போ வேர்க்குறு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு, பேச்சு வழக்குன்னு சொல்கிறனால தான் இதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கான். ஓகேவா. அதுவே நம்மளுக்கு கரெக்டான திருத்தமான வேர்டு, இதை கரெக்டான திருத்தமான வேர்டு, எழுத்துக்கள் வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டுதானா இதுதான் ஆன்சர். ஓகேவா. இதுதான் என்ன அது ஆன்சர். சரியா. அதை நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த சோர்ஸே வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா. அப்போ இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா. இதை வந்து கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.